இந்த சூழ்நிலையும் உம்முடைய கரம் என்னை பாதுகாத்தது, உம்முடைய கரம் என்னை ஆற்றினது, உம்முடைய கரம் என்னை தேற்றினது, உம்முடைய கரம் என்னை பாராட்டினது, உம்முடைய கரம் என்னை அரவணைத்து கொண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒவ்வொரு அந்த எழுத்துக்களையும் நான் சொன்னாலும் நான் அது தமிழ் உச்சரிப்பில் சொல்கிறேன். எபிரேய உச்சரிப்பு தெரிஞ்சவங்க, எபிரேய படித்தவங்க அது கரெக்டான அந்த உச்சரிப்போடு சொல்லுவாங்க. நமக்கு அந்த உச்சரிப்பில் சற்று வித்தியாசம் வரும். ஆனாலும் ஆர்வத்தில் நான் எபிரேய எழுத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஹப், அங்கே கப்புன்னு இருக்குது, ஹப்பு ஹெப் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்களோ, ஹேப்பும்பாங்களா ஹப்பும்பாங்களா, ஆனால் ஹப் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க, எழுதியிருக்கிறபடி ஹப். ஹப் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நேற்றைய தினத்தில் பார்த்தோம், யோட்டுன்னா கரம், உருவாக்கும் கரம். இங்கே இதுவும் கரந்தான், இதுவும் கரந்தான். இது என்னென்னா நம்மை மூடிக்கொள்ளும் கரம், கரத்தினால் மூடி நம்ம மூடிக்கொள்ளுகிற ஒரு இது. எப்பொழுதும் என்னை தேற்றுவீர், இந்த 82 பாருங்கள், என்னை தேற்றுவீர், என்னை அரவணைத்து கொள்ளுகிற கரம், என்னை அரவணைக்கும் கரம். என்மேல் இந்த கோழி குஞ்சை இடது கையில் கோழி குஞ்சை வச்சு வலது கையை வச்சு மூடிக்கொள்கிற அனுபவம் இருக்குது பாருங்கள். கோழி குஞ்சை ஒன்று இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கை வச்சு மூடிக்கொள்ள அந்த கவரிங். ஆண்டவர் என்னை அவருடைய கரத்தினாலே மூடி நம்முடைய வார்த்தையை எனக்கு தருகிறார். ஆமாம், இப்போ உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்குது, உங்களுடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். எப்போது என்னை தேற்றுவீர் என்று உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்து போகுது. அப்போ எதிர்பார்க்குறார். நம்மளை விட மூத்தவங்க நம்மளை வெரி குட்னு நம்ம முதுகில் தட்டினாலோ, அல்லது நம்ம ரொம்ப கடினமான ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கும்போது கவலைப்படாதன்னு அவங்க முதுகில் தட்டினாலோ எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் அல்லவா? வேத வசனம் நம்மை தட்டி கொடுக்கிற அரவணைக்கிற கரத்துக்கு ஒப்பாக வேத வசனம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் என்னை தட்டி கொடுக்கிறது, என்னை தேற்றுகிறது. உடைய வசனம் என்னை தேற்றுகிறது. அது வசனம் வேறு யாரும் இல்லை, இயேசுதான். என்னை தேற்றுவீர். அப்புறம் சொல்கிறார், எப்படி தன்னுடைய சூழ்நிலை இருக்குது, நான் புகையில் உள்ள துருத்தியை போல ஆனேன். உமது பிரமாணங்களை நான் மறக்க மாட்டேன்ப்பா. என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய பிரமாணத்தை மறக்க மாட்டேன். உங்களுடைய அடியண்டிய நாட்கள் எம்மாத்திரப்பா. என்னை துன்பப்படுத்துறவர்களுக்கு நீர் எப்போது நியாயம் தீர்ப்பு செய்வீர். நிறைய என்னை துன்பப்படுத்திட்டாங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் நீ எப்பப்பா நான் அவனுக்கு நியாய தீர்ப்பு செய்வீரா? என் நாட்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வேதத்துக்கு விரோதமாக அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். அப்போ துன்பப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறவங்க இருக்காங்க. புகையில் உள்ள துருத்தியை போல அப்படின்னா நம்ம கருத்து போனேன், நான் கருத்து போனேன். அப்புறம் பார்க்குறேன், மூச்சு விட முடியாமல் போனேன். அப்புறம் வேதத்துக்கு விரோதமாக அகங்காரிகள் குழிகளை வெட்டுறாங்க. அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறவங்க எனக்கு இருக்கிறாங்க. 87 சொல்கிறாரு, அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிட்டு நான் செத்து போவே நினச்சாங்க, நான் சாகட்டும்னு நினச்சாங்க. எனக்கு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சதி பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னை தப்பு வைத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த போதும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு விடவில்லை. காரணம், இந்த சூழ்நிலையும் உம்முடைய கரம் என்னை பாதுகாத்தது, உம்முடைய கரம் என்னை ஆற்றினது, உம்முடைய கரம் என்னை தேற்றினது, உம்முடைய கரம் என்னை பாராட்டினது, உம்முடைய கரம் என்னை அரவணைத்து கொண்டது. அதற்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஏன்னா உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்குதப்பா. 88 ஆமென், ஸ்தோத்திரம்.
ஒரு ஜெபம் பண்ணுறார், கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். ஒரு 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 தீர்மானம் எடுக்கிறார், நம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் சாட்சியை காத்து நான் நடந்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். God bless you. சங்கீதம் 119 14வது பாகத்தை பார்க்குறோம். அந்த 14வது பாகத்துலேயும் வேத வசனத்தின் மகத்துவம். 119வது சங்கீதம் முழுவதுமே வேத வசனத்தின் மகத்துவத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதுலேயும் பார்த்தாச்சுன்னா வேத வசனம் என்ன செய்தான், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த வேத வசனம் என்ன செய்தான், இருளில் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்தான், வெளிச்சத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அதில் சொல்லுகிறார், நான் மிகவும் உபத்திரவப்படுறேன், ஆமென், என்னை உயிர்ப்பிங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். நம்முடைய வேத வசனத்தை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்ம வேத வசனத்தை நாம் என்ன செய்வோம், என் துன்மார்க்கர் இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக நமக்கு விரோதிகள் எவ்வளவுதான் நம்ம அழிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற விரோதிகள் இருந்தாலும் சரி, வேத வசனத்தை நாம் படிப்போம், தியானிப்போம். அதன் மேலே நம்ம இருதயத்தை செலுத்துவோம். நம்ம அதை ஒருபோதும் மறக்கக்கூடாதான். நம்ம என்ன செய்யணுமா, உற்சாக பலிகளை தேவனுக்கு நம்ம செலுத்தணுமா, அவருடைய கட்டளைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முடிவு பரியந்தமும் நம்ம அந்த வேத வசனத்தில் இடைவிடாமல் அந்த பிரமாணங்களை நம்ம கைக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, கிருபை இறக்கம் தான் நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த வேத வசனத்தை எங்களுடைய கால்களுக்கு அப்பா தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற அந்த வேத வசனத்தை அந்த இருள் நேரத்திலேயே நாங்கள் கர்த்தா பற்றிக்கொள்ள கிருபை தாரும். உபத்திரவ நேரத்தில் நம்முடைய வசனத்தினால எங்களை உயிர்ப்பி தரலும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா உடைய வேதத்தை நாம் மறவாமல் எங்களுடைய இருதயத்தில் வைத்து வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திர. துன்மார்க்கர் எங்களுக்கு கண்ணி வைக்கும் போது உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா அவைகளை மறவாமல் இருக்க உதவி செய்யுங்க. அவன் எப்பொழுதும் கர்த்தா இந்த வேத வசனத்தின்படியே அப்பா எங்களை தெளிவுள்ளவர்கள் ஆக்குங்க. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. முடிவறிந்தோம் கர்த்தாவை இடைவிடாமல் நம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய எங்களுடைய இருதயத்தை சாய்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.